எம்சிஆர் ஆர்கானிக்கு இனிய வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம். நம்ம மல்லிகை தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக எதுக்கு நம்ம மல்லிகை தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம பூக்கள் அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கான வேலைகள் செய்யணும். அதே நேரத்தில் நோய் மேலாண்மையும் சரியாக கையாளணும். அதுக்காண்டி நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம பேட்சாக கட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த செடிகளில் ஒரு பேட்ச்சு. இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக இருக்கும். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா 2வது பேட்ச்சு. இதுக்கு அடுத்து இருக்கிறது 3வது பேட்ச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது 4வது பேட்ச்சு. ஸோ இப்போ நமக்கு இதில் பூ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பூவெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். இதில் இப்போ பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதில் பூக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு ஃப்ளவரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அடுத்ததுலேயும் ஃப்ளவரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். 2வது இங்கே இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நோய்கள் வர ஆரம்பிக்கும் இந்த சீசனில். அப்போ நம்ம தொடர்ச்சியாக இதுக்கு பயிர் பாதுகாப்பு முறைகள் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, இதில் மொக்குப்புழு, காம்பு சுருக்கம், மற்ற சார்நுஞ்சி பூச்சி இதெல்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல தென்படுது நமக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இதில் பார்த்திங்கன்னா PR100, ஆக்டினோ, க்ரீன் பேசிவிட்டு, பெட்சியம் லக்கானி, பவேரியா இதில் 2 கலந்துருக்கு. அதோட நம்ம செடிகளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் இது சில்லட் EDT பாம்பும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு டேங்க்கு 3 கிராம் போட்டால் போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். செடிகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பச்சை நிறத்தில் சூப்பராக எந்த ஒரு இது இல்லாத இருக்குதுன்னு நீங்கள் நம்ம தோட்டத்தை பார்த்தாலே தெரியும். அதே போல் இதுக்கெல்லாம் கலந்து கொடுக்குற மாதிரி ஒட்டும் திரவம் போட்டுக்கிறோம். ஸோ எங்கே பூ கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ளவரிங் நம்ம க்ரீன் பிளாசம் போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு அந்த டேங்க்கு மட்டும் நம்ம க்ரீன் பிளாசம் போட்டு இது எல்லாமே நம்ம இப்போ கலந்து வச்சிட்டோங்க. பார்த்திங்கன்னா இதில் தெரியும். இது அனைத்துமே நம்ம இதில் கலந்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு டோட்டலாக ஸ்ப்ரே பண்ண போகிறோம். மாலை வேலை கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. 2வது காற்று இருக்குங்கனால நம்ம இப்போ ஏர்லி மார்னிங்கே நம்ம இதுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது பாருங்கள், நம்ம தோட்டம் முழுக்க எப்படி இருக்குது செடிகள் அப்படின்னு. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நிறைய லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.